சரி, இந்த குரு அதிசார பயிற்சி யாருக்கெல்லாம் நல்லது பண்ண போறார் அப்படின்னா, கடகம், ரிஷபம், மீனம். இந்த 3 ராசிகளுக்குமே வந்து குரு அதிசார பயிற்சி நிச்சயமா நல்ல விஷயங்கள் தான் குடுக்கும். நான் சொன்ன சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும்னு. அதில கவனமா இருந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ஜாக்பாட்டே அடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. யாரெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த குரு அதிசார பயிற்சி அப்படின்னு பார்க்குறப்போ, மிதுனம், தனுசு, மகரம். கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது இந்த அதிசார பயிற்சியில. ஏன்னா, குரு கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறதுனால, எங்கேயாவது ஒரு இடத்துல அவமானங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு தருணத்த அப்படிங்கிறது உருவாகிவிடும். குரு உருவாக்க மாட்டார். குரு பின்தங்கி இருக்கிறதுனால, அப்படி அமையக்கூடிய ஒரு தருணம் இருக்கிறதுனால, கவனம், மிக கவனம் அப்படின்னே நான் இந்த 3 ராசிகளுக்கும் சொல்லுவேன். யாருக்கெல்லாம் ஓகே, அ நால அதாவது ஒரு மத்தியமமா இருக்குது. ஒண்ணும் இல்ல, நீங்கலாம் பிரச்சனை இல்ல. உங்களையெல்லாம் குரு அதிசார பயிற்சி பெருசா ஒண்ணும் தாக்க போறது இல்ல, அப்படிங்கிறவங்கலாம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேஷம், கன்னி, துலாம், விருச்சகம், கும்பம். உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மத்தியமமான அ ஒரு பலன் அப்படிங்கிறது தான் வந்து இந்த குரு அதிசார பயிற்சி அப்படிங்கிறது சொல்லுது. பொதுவாவே குரு அப்படிங்கிறவர் எதுக்கு வராரு அப்படின்னாலே, நம்ம செஞ்ச தவறுகள்ல இருந்து சுட்டிக்காட்டி, அத சரி செய்யறக்கு தான்.